இன்று தமிழக மக்கள் நிம்மதியாக இருப்பதால் தான் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களை அப்பா 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 என்று அழைக்கிறார்கள். இந்த அப்பான்னு கூப்பிடுறது ஒரு சில பேருக்கு கோபம் வருது. முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்பா என்ன அப்பா யார் யாருங்க அப்பா அப்படின்னு சி.வி. சண்முகம் எல்லாம் பதறாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க அம்மாவை நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்களே, நாங்க ஏன்னு கேட்டோமா? எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க அம்மாவை ஏயா நாங்க அம்மான்னு கூப்பிடணும்னு நம்ம ஏதாவது கொஸ்டின் பண்ணோமா? கூப்பிட்டாங்க, எல்லா இடத்துலையும் எழுதி போட்டாங்க, நம்ம அதை ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவை தானே அம்மாவை வச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாவை கொண்டு வந்து அதை சின்னம்மாவாக்கி அந்த அம்மா மூலம் முதலமைச்சராகி அந்த அம்மாவையும் தூக்கி முதியோர் இல்லத்தில் உட்கார வச்சுட்டு அம்மாவையே மாற்றியவர்களுக்கு அப்பாவின் அருமை தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் எங்கள் தலைவரை இன்னைக்கு எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதுதான் காரணம்.